வரவேற்பு கூறும்போதுதான் உங்கள் முன் நிற்கின்றேன். நம் பள்ளி சுதந்திர தின விழாவினை தலைமையேற்று கொடுத்திருக்கும் நம் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு நா. சண்முகசுந்தரம் ஐயா அவர்களையும், நம் பள்ளியின் அறக்கட்டளை தலைவர் திரு குமரேசன் ஐயா அவர்களையும், அறக்கட்டளையின் செயலர் திரு விஜயகுமார் அவர்களையும், பொறுப்பாளர்கள் திரு செந்தில்குமார், திரு கண்ணப்பன், திரு நடராஜன் ஐயா மற்றும் திரு வையாபுரி, இன்னும் திரு தாமரைக்கண்ணன், திரு விமல், நம் பள்ளியின் ஆய்வியர்களான பெற்றோர்கள், அழகான மாணவ செல்வங்கள், இவ்விழாவிற்கு இன்று வருடந்தோறும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடியேற்றுவோம், இனிப்பு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம், அல்லது ஒரு போட்டி வச்சுன்னா பரிசு கொடுப்போம். ஆனால் இந்த வருடம் ஒரு முக்கிய நிகழ்வா உங்களுக்கெல்லாம் மிக உங்களுக்கு ஒரு புது விஷயமா என்ன செய்ய போறாங்க அப்படின்னா கதை சொல்ல போறாங்க. அந்த கதை சொல்லும் நிகழ்வுக்காக இங்கே வருகை புரிந்துள்ள திருமதி கோதை நாயகி, திருமதி விஜயலட்சுமி ஆகியோரையும் இவ்விழா சிறக்க இங்கே வருகை புரிந்து உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று நம் பள்ளியின் ஆசிரியர் சான்றோர்களையும் வருக வருக என்று இருவரும் கூப்பி வரவேற்பதை பெருமளவில் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வருகிறது வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் தலைமை ஆசிரியர் சண்முகசுந்தரம் ஐயா அவர்களுக்கு சால்வை இணைந்து நம்மளுடைய முன்னாள் வெள்ளோடு அரசு பள்ளி முன்னாள் மாணவர் அறக்கட்டளை தலைவரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுதந்திர தின விழா அன்று சிறப்பு நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி கதை மலை பொழிய வந்திருக்கும்
திருமதி கோதை அவர்களை சிறப்பிக்குமாறு நமது அறக்கட்டளையின் துணைத் தலைவர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து நம் குழந்தைகளை மகிழ்ச்சி செய்ய வந்திருக்கும் எழுத்தாளர் திருமதி விஜய் அவர்களை சிறப்பிக்குமாறு நமது அறக்கட்டளையின் செயலாளர் விஜயகுமார் அவர்களையும் துணைத் தலைவர் பழனிசாமி ஐயா அவர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம் பள்ளி நூற்றாண்டு விழாவிற்கு மிகவும் அழகாக நடனம் சொல்லிக் கொடுத்து உங்களை நடனமாட வைத்த நம் பள்ளியின் பெற்றோர் மற்றும் தன்னார்வலர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வாக முதலில் திருமதி திலகா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி கோதை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு சிறப்பு விருந்தினர் விஜய் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். திருமதி மீனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் சரிமா. சீரும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நமது பள்ளியிலும் சிறப்பு நிகழ்வாக நமது தம்பி தாமரைக்கண்ணன் அவர்களின் ஏற்பாட்டின்படி கதை கேட்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்மளும் வந்திருக்கிறோம். அதுக்காக சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. நமது அருமை சகோதரி கோதை, அன்பு சகோதரி விஜய் ரவி வந்திருக்காங்க. அவருடைய கதையில் அமைதியாக கேட்டு பொறுமையாக இருக்கணும்னு கேட்கிறேன். சும்மா கிடைக்கிறதே சுதந்திரம். எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் அடிபட்டு இறந்து உயிரை நீத்து இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. கட்டபொம்மன் முதற்கொண்டு வீரவாணிய கட்டபொம்மன் முதற்கொண்டு காந்தி, நேதாஜி உட்பட தமிழகத்தில் கப்பலுடைய தமிழர் வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, பாரதியார் உட்பட அனைத்து தியாக செம்மல்களும் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அவர்களை, அந்த தியாகிகளை, அந்த
பேர் தெரியாத நபர்களும் இருக்கிறார்கள். ஒரு சின்ன கதை, குட்டி ஸ்டோரி. அப்பெல்லாம் வந்து ட்ரெயின்ங்கிறது வெள்ளக்காரன் மட்டும்தான் கொடுக்குறோம். ட்ரெயின் என்ஜின் டிரைவர் வெள்ளக்காரன் தான் இருப்பாங்க. இந்தியர்களுக்கு அந்த ட்ரெயின் என்ஜின் ஹேண்டில் பண்ண கொடுக்க மாட்டாங்க, ட்ரெயினில் போட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் போய் கேட்கும்போது, நீ வந்து ஒரு என்ஜினை ஓட்டு காண்டி, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ஜின் வந்து ரயிலோட தரேன்னு சொல்கிறாங்க. ஈரோட்டிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ட்ரெயினோட சொல்கிறாங்க. அது ஈரோட்டை சேர்ந்த ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், ஈரோட்டை சேர்ந்த ஆரோக்கியசாமின்னு ஒரு பெரியவர் ஈரோட்டிலிருந்து ஒரு பழைய என்ஜின் கொடுக்குறாங்க. வெள்ளைக்கார சும்மா இல்லை, பழைய என்ஜினை ரிப்பேர் பண்ண என்ஜினை கொடுக்குறாரு. அந்த என்ஜினை சரி பண்ணி ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் வந்து ஈரோட்டிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஓடிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்தியன் மாதிரி நம்பிக்கைகள் வந்து அந்த ட்ரெயினோட கொடுத்தாங்க. இது வந்து அதோட சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு. இன்னும் வேடிக்கை சொல்ல போனால், ஒரு வக்கீல் அவர் வந்து ஆங்கிலேயருக்காக வாதாட வக்கீல், நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தை ஈடுபடுகிற இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தண்டனை வாங்கி கொடுத்துருவார். அந்த ஒரு நாள் வந்து தனக்கு வந்து அப்போ மாதிரி சேவிங் கிடையாது, சவர தொழிலாளி ஒருத்தரை தனக்கு சேவிங் பண்ண கூப்பிடுறாரு. நீ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எங்கள் பசங்களுக்கு, எங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சேவ் பண்ணும்போது ஒருத்தர் மீசி கூட எடுத்து விட்டாரு. என்ன புரியுதா? ஒரு பக்கம் மீசி கூட எடுத்து விட்டு அவரோட கிளம்பி போயிட்டாரு. தெரியுதா? புரியலையா தம்பியா? புரியலையா? புரியுது. அதே மாதிரி இன்னொரு சின்ன கதை. இதே மாதிரி சுதந்திர போராட்ட இளைஞர்கள் 2 பேர் வந்து ஜெயிலில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு வெள்ளைக்கார அதிகாரி அவங்கள அடித்து துன்புறுத்தி பதவி பண்ணிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு இந்திய பெண்மணி வர்றாங்க. அந்த அம்மா வந்து, வாமா நீ வந்து இந்த சாணியை கரைச்சு இந்த 2 இளைஞர் மேலே நீ வந்து ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து நமது சுதந்திர போராட்ட இளைஞர்கள் மீது சாணியை கரைச்சி ஊற்ற சொல்றான்னு இந்த வெள்ளையை அப்படின்ட்டு சாணியை கரைச்சி அந்த வெள்ளைக்கார மேலே ஊற்றிட்டு தப்பிச்சு போயிடறாங்க. இந்த மாதிரிலாம் பெயர் தெரியாத, ஆனால் இது எல்லாமே, இந்த சம்பவம் எல்லாமே இந்திய திருநாட்டின் சுதந்திர போரில் இருக்குது, பேர் தெரியாது, அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதனால் இந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் என்ற தகவலோடு தொடர்ந்து விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையை சிறப்பு விருந்தினர் சமர்ப்பிக்கிறோம். எல்லாம் அமைதியாக இருந்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நல்ல கதை கேட்டீங்க. அடுத்து கதை கேட்ட உட்பாடு என்ன கொடுப்பாங்க? இனிப்பு தர போகிறாங்க. இனிப்பை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா தூக்கம் வரும். இங்கே தூங்காதீங்க, வீட்டுக்கு போய் தூங்குங்க. இன்று எளிதாக இந்த ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற நமது 80வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்து கொடுத்த பள்ளி மாணவ மாணவியருக்கும் பெற்றோர் ஆசிரியர்களுக்கும்
இவ்விழாவினை தலைமை தாங்கிய நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவருக்கும், செயலாளர்களுக்கும் மற்றும் ஏனைய அமைப்பை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்னாளில் சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி நினைவு கூர்ந்தோம். மற்றும் ஒரு 2 சிறப்புகளை மட்டும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஒன்று என்னன்னா, இந்த ஈரோட்டை சேர்ந்த ஒரு மாணவனுக்கு 3 கோடி ரூபாய் உதவியில அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியுள்ளார்கள். இது மாதிரி ஒரு பள்ளியில படிக்கிற நம்ம பள்ளியில படிக்கிற குழந்தைகள் ஏதாவது வாங்கறதுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யுங்கள். நன்றாக படித்தால் நல்வழி கிடைக்கும். அடுத்தது 2வது, உலகத்திலேயே மருத்துவத்துல ஒரு பெரிய புரட்சியை இந்தியா கண்டுபிடிச்சிருக்குது. அது என்னன்னா, எம்ஆர்ஐ எடுக்கிற ஒரு கருவியை அயல்நாட்டில் இருந்து தான் நம்ம இதுவரைக்கும் இறக்குமதி செய்துட்டு இருக்கோம். அந்த எம்ஆர்ஐ எடுப்பதற்கு 10,000 ரூபாய்க்கு மேல செலவு இருந்தது. ஆனா இன்னைக்கு அதுல இருந்து இந்தியா பெங்களூரை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 10 வருஷமா அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்சு நம்ம இந்தியாவுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதனுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எம்ஆர்ஐ எடுப்பதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% குறைவா இருக்கா. அதாவது சாதாரண மக்கள் கூட போய் எம்ஆர்ஐ எடுக்கிற அளவுக்கு வசதி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஞ்ஞானிகளுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி கூறிக்கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதாவது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருமதி கோதை அவர்களுக்கும் திருமதி விஜி ரவி அவர்களுக்கும் எல்லோரு அரசு பள்ளி முன்னாள் நாள் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவை நீதி நிறைவு செய்கிறோம். நன்றி. தெரிஞ்சிருக்கு.
கொடுக்குறேன் இனிப்பு தரல. தமிழ்ல நான் சொன்ன கதை கேட்டுக்கணும். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? மாதிரி கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னும் புரிஞ்சது மட்டும்தான் சொல்லணும். என்ன புரிஞ்சுது? எப்பவும் ஃப்ரெண்டா இருக்கும். தெரியுமா? இவனுக்கும் தெரியும். நிறையா சத்தமா பேசுறீங்களா? வேற யாராவது கதையா கதை சொல்ல போறியா? கதையா கதை சொல்றீங்களா? கதையை கத்தி சொல்லு. கதையோட தலைப்பு மாயக்குடை. ரோட்ல சின்னோட பையன் இருந்தானா. அவன் வந்து ஸ்கூலுக்கு டெய்லி போவானா. போகும்போதெல்லாம் மழை பெய்யுமா. மழை பெய்யறப்ப அவன்கிட்ட குடை இல்லை. டெய்லி ஸ்கூலுக்கு மேம் கிட்ட போய் திட்டு தான் வாங்குவான். அப்புறம் மிஸ் சொல்லுவாங்க, நீ வெளியவே நின்று நான் நடத்துற பாடத்தை பாரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவனும் ஜன்னல் வழியாவோ இல்லை வாசல் வழியாவோ பார்த்துட்டு இருக்கான். டெய்லி நடக்கிறதுனால அவன் யோசிச்சான், நம்ம முன்னாடியே நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூல் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவன் வெளியே வரும்போதே மழை பெய்யுது. அவங்க அம்மா கேட்குறாங்க, சின்ன எப்படி ஸ்கூல் போக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சின்ன சொல்றான், நான் மரக்காலமா நீங்க கூட போயிடுவோமா அப்படின்னு சொன்னான். அதனால மரக்காலமா நீங்கனால அவனுக்கு பசி எடுத்துருச்சு. அதனால ஒரு மரத்து மேலே ஏறி சாப்பாடு பசிச்சதுனால மேலே இருக்க அவன் ஸ்கூலுக்கு போகிற சாப்பாடை சாப்பிட்டான். அப்ப ஒரு முனிவர் வராரு. முனிவர் வந்து என்னப்பா அவன் சாப்பிட்றதையே பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் அவன் கேட்டான், ஐயா உங்களுக்கும் வேணுமான்னு. அவனும் வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் அப்புறம் அந்த தாத்தா ஒரு பரிசு கொடுத்தாரு. அந்த பெரிய கொடை. அந்த கொடையில யார் வேணாலும் பெருசா இருக்கும். அந்த கொடையில யார் வேணாலும் போகலாம். அப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போனப்ப கொடை எப்படி சின்ன வந்துச்சு எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. கேட்டோம், எனக்கு ஒரு முனிவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்குறான், முனிவர் கொடுத்தாரு எனக்கு திருடிட்டு வாங்கிட்டேன். மிஸ் சொன்னாங்க கம்முன்னு. அப்புறம் அந்த பனிஷ்மெண்ட் அந்த ஃப்ரெண்டுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் சாயங்காலம் ஆனோடனே எல்லாம் வீட்டுக்கு போகும்போது மழை பெய்ஞ்சிச்சு. மழை பெய்ஞ்சதுனால எல்லாரும் சில பேர் குழந்தைங்க இருந்தாங்க, சில பேருக்கு குழையே இல்லை. அதனால எல்லாரும் நன்றி இருக்கிறத பார்த்து சின்ன என் குறைக்கு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த குறை சின்னதா இருக்கே நாங்க எப்படி போறது அப்படின்னு கேட்டான். அதனால நாங்க எல்லாம் இங்க வாங்க, இது ஒரு மாலை கூட அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்துட்டாங்க. நான் எல்லா பேர் வந்ததுனால அந்த ஃப்ரெண்டோட கொடை வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சதுனால எல்லாருமே அந்த கொடையில வந்துட்டாங்க. எல்லாரும் மனுஷன் அருமையா அந்த கதை என்ன? யாருமே கதை கேட்கவே இல்லை. நீங்க யாராவது மேல வந்து பேசும்போது நீங்க ஒரு நிமிஷம் இங்க பாரு, காப்பாரு. One, two, three. நீங்க யாராவது மேல வந்து நின்று பேசும்போது கதை சொல்லும்போது ஹலோ கேக்குதா? பேசக்கூடாது. இப்ப நான் சொல்றேன், அப்படி பண்ணும்போது நீங்க சொல்லுங்க. ஓகே, பாருங்க, நான் நிறைய காலேஜஸ்லாம் நிறைய பேசியிருக்கேன். ஆனா அப்படியெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் உங்களை மாதிரி குட்டி பசங்கள்கிட்ட பேசும்போது கதை சொல்லும் போது எனக்கு கிடைச்சது. எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கேன். எங்களை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் சொன்ன கதை பிடிச்சிருக்குதா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல போய் போன்
மட்டும் பார்க்க கூடாது, நிறைய கதை புக் படிக்கணும். கதை புத்தகங்கள் படிச்சு என்ன சொல்லணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கதை சொல்லணும். கதை நீங்க புத்தகம் வாசிக்க வாசிக்க உங்களோட அறிவு வந்து பெருகும், ஞாபக சக்தி வளரும். சரியா? படிப்பீங்களா? பாட புத்தகத்தை எங்க படிக்கணும்? ஸ்கூல்ல படிக்கணும், வீட்டுல ஹோம்வொர்க் பண்ணணும், படிக்கணும். அதை தாண்டி இந்த டிவி பார்க்கறது, போன் பார்க்கறதுலாம் குறைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது என்ன பண்ணணும், கதை புத்தகங்கள் வாசிக்கணும். வாசிப்பீங்களா? அடுத்த தடவை நாங்க வரும்போது கேட்போம் என்னென்ன புத்தகங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னு. சரியா? பசங்கள் பாய்ஸ் எல்லாம் பாய்ஸ் என்ன பண்ணுவீங்க வீட்டுல? என்ன பண்ணுவீங்க? புக் படிக்கணும். சரியா? கதை புக்கெல்லாம் வாசிக்கணும். உங்க அம்மா அப்பாட்ட சொல்லணும் என்னெல்லாம் நீங்க வாசிக்கணும். ஓகேவா? ஓகே. இவ்வளவு நேரம் நாங்க சொன்ன கதைகளை மிக பொறுமையா கேட்ட இந்த அவையில் நிறைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், இனிய குழந்தை செல்வங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இருக்கா? எல்லாமே படிச்சிருக்கீங்களா? படிக்கிறீங்களா? நிஜமாவே படிக்கலன்னா படிக்கல, வாங்கி வச்சிருக்கேங்கன்னா அவங்க வச்சிருக்கேன், நான் படிக்கலன்னு சொல்லுவேன். நிஜமா படிக்கிறீங்களா? சூப்பர். படிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் அப்படியே ஈரமா இருக்கும். நீங்க வீட்டுல கதை புத்தகம் வாங்கி வச்சுட்டு வாசிக்காம இருந்தீங்கன்னா இந்த புத்தகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த புத்தகம் ஏன் ஈரமா இருக்கும்? ஏன்னா அந்த புத்தகத்துல எழுத்தெல்லாம் அழுமா, என்னை படிக்கவே இல்லைல்ல, வாங்கி வந்து அப்படியே வச்சுட்டல, ப்ளீஸ் என்னை படியேன், என்னை எடுத்துக்கிறேன், என்னை தொடுறேன், என்னை முன்னோடு பாரு அப்படின்னு கெஞ்சுவான். நீங்க யாரும் காதலையே வாங்கிக்க மாட்டீங்கல்ல, அதனால என்ன பண்ணுது, அழுதுட்டு நீங்க வீட்டுல போய் நீங்க வாங்கி வச்சுக்க புத்தகத்தை எடுத்து கண்டிப்பா வாசிங்க. ஆசிரியர்கிட்ட வந்து இந்த கதைகளை சொல்லுங்க, நாங்க என்ன செக் பண்ணுவோம். சரியா? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இனிப்பு உங்களுக்கு வழங்கியவங்களுக்கு நன்றி சொல்றோம். பாரதி ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற கடை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கடை இருக்குது. அந்த கடைக்காரங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நிகழ்வுக்கு வந்து இனிப்பு வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பள்ளியின் சார்பா நன்றி சொல்லிடலாமா? சரி, அந்த தட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கண்டத்தை போடக்கூடாது. ஓகேவா? சொல்லுங்க. முன்னாடி இங்க வந்து சொல்லுங்க.